நல்லா இருக்கிறீங்களா? வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு காட்டுறேன் வாங்க. இன்னைக்கு என்ன சிம்பிளாக தான் செஞ்சேங்க. இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியறதில்ல நம்மளுக்கு. பேக் வீடியோவில் காட்டுறேன். இது வந்து நேற்று வச்ச குழம்பு. இது வந்து உப்பு பருப்பு இன்னைக்கு வச்சேங்க. உப்பு பருப்பு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வேலை வேறு அதாவது தண்ணி இறுத்து வச்சேன். சாப்பாடு இன்றைக்கி பிள்ளைகள்லாம் வரையினாங்க. எல்லாரும் வராங்கன்னு தெரியல. மத்தியானத்துக்கு மேலே வரையினாங்க. வந்தாங்கன்னா அப்புறம் மத்தியானத்துக்கு தான் செஞ்சுக்கலாம். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி பெட்ஷீட்டு கிச்சிட்டு எல்லாம் துவைச்சி போட்டு வேலை இன்றைக்கி ஓவருங்க. சனிக்கிழமையே போயிடுச்சா வேலை ஓவரு. அப்புறம் புள்ள வரையினால சரி வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் பத்திரினா செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி ஈரோடு மாரியம்மன் கோவில் கம்பம் பிடுங்குறாங்க. எல்லோரும் போய் பாருங்கள். இங்கே இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும். வெளியூருக்காரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. 3 கம்பம் பிடுங்கி வருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஈரோட்டு மாரியம்மன் கோயிலில் இன்றைக்கி நல்லா இருக்குது கம்பம் பிடுங்கி. அதனால் இன்றைக்கி பெட்ஷீட்டு கிச்சிட்டு வச்சு நீங்கள் தேன் கூடா குழவி கூடா என்னென்ன தெரிய மாட்டேங்குது. காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். கம்பம் பண்ணுங்க. இந்த இதுதான் தேனி கூடா குழவி கூடா என்னன்னே ஒன்றும் தெரியல. ஆனால் யாரையும் கடிக்கிறதெல்லாம் இல்லைங்க. யாரையும் கடிக்கிறதெல்லாம் இல்லை. அது பாட்டுக்கு அது இருக்குது. நாங்கள் இங்கே தான் நைட்டில் படுத்துக்கிறோம். நம்ம நினைக்கிற பகலெல்லாம் இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் கடிக்கிறதெல்லாம் இல்லை. இந்த ஒவ்வொருத்தர் கடிக்கும் விஷம் அப்படிங்கிறாங்க. இது தேன் கூட குழவி கூட கூட்டம் இடிக்கிறதுக்கு வர அங்கெல்லாப்பா இருக்குதுங்க. ரொம்ப பயமாக இருக்குது பாவம். இயற்கையாகவே என்ன பாவம் செஞ்சப்போ நம்ம இப்போ சீரழிகிறோம். அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்களாம் என்ன சமைச்சிங்க என்ன இது சொல்லுங்கள். கத்திரிக்காய் செடி அப்படிதான் நல்லா இதாகிடுச்சு. நல்லா இதில் 2 கிலோ பொரிச்சுங்க. ஏன் கத்திரிக்காய் செடி பூரா நல்லா வாடி போச்சு. இன்னும் அவ்வளோதான். நான் 2-3 கிலோ காயை பொரிச்சிருப்பேன். இதில் சுண்டைக்காய் செடியில் அப்படி தான் நல்லா புழு பிடிச்சாட்டு இருந்துச்சுன்னு சுண்டைக்காய் 1 கிலோ சுண்டைக்காய் கட்ட இருந்துச்சு. எல்லாம் பொரிச்சிட்டு அந்த மரத்தையே வெட்டி எடுத்துட்டுதான் தெரியுதுங்களா? எல்லாம் மரத்தையே வெட்டி அடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? நீ இதை சாப்பிட்டு நீ பட்டறைக்கு போய்ட்டு வந்துட்டு ஈரோட்டு மாரியம்மன் கோவில் கம்பம் பிடுங்குறாங்க போகலான்னு பார்க்குறேன். போனோம்னா கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாம் பாருங்க. பெட்ஷீட் எல்லாம் துவைச்சி போட்டேன். இன்றைக்கி வேலை ஓவர். அதனால் உப்பு பருப்பு செஞ்சு தண்ணி எடுத்து வச்சிட்டேன். பிள்ளையெல்லாம் மத்தியானம் வந்தாங்கன்னா ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை சாயங்காலம் வந்தாங்கன்னா அப்புறம் எப்பவும் போல் தானே செய்யறது சாப்பாடு. என்ன நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு பட்டறைக்கு போகலாம். இன்றைக்கி சனிக்கிழமை நாள் வேறு கொஞ்சம் கணக்கு கேட்பாங்க. சனிக்கிழமைக்கு கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம். மதியம் வரக்கு 2:30 மணி ஆயிருங்க. பசிக்குது. அப்புறம் சாப்பிடாம போக முடியாது. கிருகிரு நோ ப்ரெஷர் வேறு இருக்குதா? கிருகிருன்னு வருது. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் என்னன்னு சொல்லுங்கள். நேற்று வச்ச குழம்பு ஊற்ற யாரும் அப்புறம் ஊற்றவே மாட்டாங்க குழம்பெல்லாம். என்ன பண்ணுறது? நம்ம தான் ஊற்றணும். எனக்கு பழைய குழம்புலாம் ரொம்ப பிடிக்குங்க. எப்போவுமே பழைய குழம்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புது குழம்பு கூட பிடிக்காது. அதாவது சாம்பார் எந்த குழம்புலாம் பழைய குழம்புலாம் நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு போய் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கலான்ட்டு இருக்காங்க. கையே வலிக்குதுங்க. என்னால் பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஸ்டாண்ட் ஒன்று பார்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்து வைக்கலாம். கை ஸ்டாண்ட் இருந்ததுன்னா சமையல் வீடியோவெல்லாம் போடலாம். ஸ்டாண்ட் இல்லாதனால போட முடியறதில்ல. என்ன பண்ணுறது? நீங்களாம் என்ன சமைச்சிங்க? சாப்பிட்டாச்சா இதுனாக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீ வெயில் வரக்குள்ள வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல. நீ என்ன வராங்கன்னு தெரியல. மதியம் வரேன்னாங்க. மத்தியானத்துக்குள்ளே வராங்க. நீ சாயங்காலமாக வராங்க என்னன்னு தெரியல. ரொம்ப சாப்பிட்டு பட்டேங்க. பாய்.